சரத்குமார் சாரும், வரலட்சுமிங்கிறவங்களும் சேலஞ்சு பண்ணி பிளாங்க் எக்சர்சைஸ் பண்ணுறாங்க. நானும் அதே மாரி பார்த்து பண்ணுவேன்னு சொல்லி, பல்பு வாங்குற உங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நல்லா கேட்டுக்கோங்க. ரெகுலரா எக்சர்சைஸ் பண்ணுறவங்களுக்கு ஷோல்டர் சூப்பரா இருக்கும். தட் இஸ் ஃப்ரண்ட் ஷோல்டர், ஃப்ரண்ட் டெல்டாய்டு, லேட்ரல் அண்ட் போஸ்ட் டெல்டாய்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த மாரி ப்ரிப்பேர்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிளாங்க்ல நிற்கிறவங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆகாது. ஆனா, அதே ஷோல்டர் எக்சர்சைஸை ஒருத்தர் பண்ணுறேன்னு சொல்லி தட் இஸ் அது ஆப் எக்சர்சைஸ்ன்னு ஊருக்குள்ள சொல்லி வச்சிருக்காங்க. தட் இஸ் சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அல்லது யோகா டீமே இதை தண்டாசனான்னு புதுசா ஒரு பேர் வச்சு இறக்கிட்டாங்க. மெயினா அது வந்து ஆப்ஸ் நல்லா டைட் ஆகும்னு நினச்சி பண்ணுறீங்க. ஆனா, அது ஷோல்டருக்கு அருமையான ஐசோமெட்ரிக் எக்சர்சைஸ். இது எக்சர்சைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு கிளியரா தெரியும். உங்க ஷோல்டரை ஒரே போஸ்சர்ல ஃபிக்ஸ் பண்ணி தட் இஸ் க்ளோஸ்டு கைனமேட்டிக் செயின் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. கையை ஃபிக்ஸ் பண்ணி உடம்பை மொபிலைஸ் பண்ணுறது. தட் இஸ் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி ஷோல்டரை வந்து லோடு பண்ணுறப்போ, ஷார்ட் லீவரில் லோட் பண்ணுறப்போ ஷோல்டரில் ஓவராக ப்ரெஷர் வரும். தோள்பட்டையில் எல்லா பக்க தசைகளும் வலுவில்லாத ஒருத்தர் செஞ்சால் டெஃபினட்டாக உங்களுக்கு ஷோல்டர் பெயின் கிஃப்டாக வரும். இதனால் லேபரல் டியர் வரக்கூட பெருவாரியான வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாரும் படத்தில் பார்க்குறத அப்படியே செய்யாதீங்க. எப்படி ஹீரோ 100 பேர் அடிப்பார், 20 பேர் அடிக்கிறாரு, அதை பார்த்து நம்மளும் செய்யலாம்னு சொல்லி செஞ்சால் பல்பு வாங்குவோமோ, திரையில் பார்க்குற உங்கள் கதாநாயகன் பண்ணுற எக்ஸசைஸை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்குவீங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்ட்ரோபதி கிளினிக்.